வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா ருசியான ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறேன். வஞ்சன மீனை வச்சு நம்ம இந்தியன் ஸ்டைல்ல பொரிக்க போறேன். இங்க நான் 1 கிலோ வஞ்சன மீன் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மீன் கறி தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிறு சீரகத்தூள். இந்த மசாலாலாம் நல்லா மீனில் ஒட்டுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு போடுறேன். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் இடிச்சது. கடைசியாக கொஞ்சம் லெமனை புளிஞ்சிக்குங்க. இந்த லெமன் மீனுக்கு நல்ல விதமாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வாங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது நல்லா வாசமாகவும் இருக்கும், எக்ஸ்ட்ரா ருசியாகவும் இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைங்க. இப்போ வாங்க சூடான எண்ணெயில் இதை பொரிச்சுக்கலாம். நடுத்தரமான தீயில மீனை பொரிங்க. இதை போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் சென்று திருப்பி விடுங்க. அப்போதான் மசாலாலாம் உதிராம மீனில் நல்லா ஒட்டி இருக்கும். இதை இந்த மாதிரி 2 பக்கட்டும் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. மீன் நல்லா கோல்டன் ப்ரௌனா பொரிஞ்சிருச்சு. வாங்க எடுத்துடலாம். ருசியான வஞ்சன மீன் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே வாய் ஊறுதில்ல. இந்த மீன் பொரியலை எல்லா குழம்புக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஆனால் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அற்புதமாக இருக்கும். இது சாதத்தோடு மட்டும் இல்லை, இதை இப்படியே கொஞ்சம் எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விட்டு புட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.